எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருகில் இருப்பது மூலிகை சேகரம் செம்மணிதாசன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா இது என்னது? தழுதாடை என்று சொல்லக்கூடிய மூலிகை. தழுதாடை இது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுகிற வலிகள், வாயு சம்பந்தமான கை கால் பிடிப்புக்கு ஒரு சிறந்த மருந்து. ஐயா இது சாப்பிடலாமா? அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய மூலிகை இல்லை. மேலே எக்ஸ்டர்னலுக்கு போட்டுக்கலாம். இது இந்த தழையெல்லாம் உருகி போட்டு நல்லா ஒரு பிடி தழை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு உடல் வலி இருக்கிறவங்க மேலே குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வலிகள் பூரா தீரும். ஐயா இது எப்படியெல்லாம் செய்யலாம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழையை நல்லா ஒரு 1/2 கிலோ தழை எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தேங்காய் நல்லெண்ணெயில் போட்டு இதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தடவிட்டு வரும்போது கை கால் வலி, முட்டி வலி, முட்டி வீக்கம், பாத வீக்கம் இதுக்கெல்லாம் நல்லா இது பண்ணலாம். ஐயா எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணலாம்? இது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஒரு மாத காலம் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குளிக்கிறது மட்டும் தினம் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி உள்ள போட்டு தண்ணியில் போட்டு குளிக்கலாம். ஒருவேளை இந்த இலை பச்சையாக கிடைக்காதுங்க, சென்னையில் இருக்கும், நல்லா அப்படியே தழையெல்லாம் உருகி ஓட்டி ஒரு காய வச்சுக்கிட்டு அதையும் யூஸ் பண்ணலாம். இது எங்க கிடைக்கும் ஐயா? இது போல ஏரிக்கரை ஓரம், கரை ஓரம் சில பேர் வீட்டுங்களாண்டி வச்சிருக்காங்க. இதை வந்து அந்த காலத்துல கோழி பேன் இருக்குல்ல, கோழி வளர்க்குறல்ல, அந்த பேன் வந்துடும். அதுக்காக என்ன செய்வோம்னா அந்த கோழி குண்டை நிறைய எடுத்து போட்டு வைப்பாங்க. அந்த கோழி பேன்லாம் ஓடி போயிடும். ஒரு அருமையான வாசனை வரும் பாருங்க. ஆமாங்க, ஏன்னாலே நல்லா வாசனை வருது. இந்த தழுதாழை மூலிகை. ஓகேவா? இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? நோய் உள்ளவங்க வந்து இந்த வாத வலி, உடம்பு வலி உள்ளவங்க எல்லாரும், குழந்தைங்களா இருந்தால் கூட சரி, உடம்பு வலி உள்ளவங்க பயன்படுத்தலாம். ஐயா இது என்ன செடி? இதுதான் சர்வகந்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடங்கள், மலை சார்ந்த இடங்கள், வாய்க்கால் ஓரங்களில் வளரும். ஆனால் இங்கே வீட்டாண்ட வச்சு பயிராக்குறாங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது. இது வந்து ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப சிறந்த மூலிகை. எப்படி சாப்பிடலாம்? இந்த வேறு இதெல்லாம் தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கும்போது ப்ரெஷர் தன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்து இந்த வேறு இருக்குல்ல பாருங்க, பூ, இந்த பூ பார்த்துங்க, பூ வெண்மை கலராக இருக்கு, காய் பச்சையா இருக்கு, செங்காய் சிவப்பா இருக்கு, பழம் வந்து கருப்பா இருக்கு. இந்த பழம் இந்த மாதிரி கருப்பா வரும். அதான் பழம் கருப்பா இருக்கு. பழம் பாருங்க, இது அப்படியே சாப்பிடலாமா? கருப்பா இருக்கு பாருங்க. பழத்தை சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே சாப்பிடக்கூடியது தான். இந்த வேறு மெயினானது. பூச்சிக்கடி, அலர்ஜி எதனா கை கால் வீங்கிடுதுல்ல, திடீர்னு பூரா கடிக்கிட்டு, வண்டு கடிக்கிட்டு, பூச்சி கடிக்கு என்ன பண்ணோம்னா இந்த வேரை பிடிங்க நல்லா இது பண்ணிட்டு இந்த வேரை போட்டு கல்லில் உரைச்சிட்டு மேலே பூசினா போதும். அந்த அலர்ஜி இருக்குமெல்லாம் எடுத்துரும். அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்யக்கூடியது. வண்டு கடி, பூச்சி கடிக்கு எல்லாத்துக்கும் நல்லா வேலை செய்யும். ப்ரெஷருக்கு வந்து உள்ளுக்கு சாப்பிடலாம், ப்ரெஷர் வந்து குறையும். ப்ரெஷருக்கு எவ்வளோ நாள் சாப்பிடலாம்? ப்ரெஷருக்கு வந்து அவங்க ஒரு 3 மாச காலம், 6 மாச காலம் கூட சாப்பிடலாம். ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடலாம். 2 பேரும் சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. அந்த ஹை பிரஷர் சொல்றாங்களா, அதுக்கா? ஹை பிரஷர் வந்து ஆமா, லோ பிரஷர் ஆகும். ஹையா இருந்தது கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, கம்மியாகும். என்ன சாப்பிடும்போது இது வந்து பிரஷருக்கு என்னன்னா கொழுப்பு சார்ந்த பொருள், உப்பு சார்ந்த பொருள். உப்பு சார்ந்த சாப்பிடக்கூடாது ஐயா? ஆமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். எண்ணெய் இந்த மாதிரி பொருளை கட்டுப்படுத்தணும். ஊறுகாய் ஐட்டம் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும்னா ப்ரெஷருக்கு வந்து கண்ட்ரோலில் வரும். ஏதாவது ஒரு தியானம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி தியானம் பண்ணாக்கா கண்ட்ரோலில் வரும். இது சாப்பிட்டுக்கணும். ஐயா இது என்ன செடி ஐயா? இதான் பொன்னாவாரின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதா ஆவாரி வந்து இலை சின்னதாக இருக்கும் பொட்டா. இது பெருசாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா பொன்னாவாரி மூலிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? அது அலர்ஜிக்கு மெயினா. அலர்ஜிக்கு எப்படி ஐயா பயன்படுத்துறோம்? அலர்ஜிக்கு வந்து சமூலமா, அதாவது இது வேறு பட்டை, இந்த பட்டை, இந்த காய், இந்த பூ, இந்த இலைகள், இது எல்லாம் போட்டு சமூலம் எல்லாத்தையுமே. ஐயா என்ன அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது பொதுவா எல்லா அலர்ஜிக்கும் யூஸ் பண்ணலாம். ஐயா இது எப்படி பயன்படுத்துன்னு சொன்னீங்களா, இது எப்படி மருந்து செய்யறது சொல்லுங்க ஐயா. அதான் எல்லாத்தையும் காய வச்சு இந்த சமூலத்தையும் போட்டு காய வச்சு பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்கி அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் தினம் சாப்பிட்டு வரும்போது நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும், வாய்வு வெளியேற்றும், எல்லா வித அலர்ஜிக்கும் கட்டுப்படும். ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, எல்லா அலர்ஜியும் வந்து இது கட்டுப்படும். தோல் பிரச்சனை எல்லாமே தீந்துரும். ரெகுலரா யூஸ் பண்ணலாமா? ரெகுலரா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நம்ம சித்தா கம்பெனி கூட நிறைய பேர் போடுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த காயை வந்து பச்சையாக சாப்பிடலாம்.
சாப்பிடக்கூடிய மூலிகை தான் இது. இது சாதாரணமா அந்த கீரை மாதிரி பெரட்டி அப்படியே சாப்பிட்டு வந்தோம்னா பிரஷர் ஓ குறையும். சமையல்ல யூஸ் பண்ணலாமா இது? சமையல் கீரை மாதிரி கீரை மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னங்க வேஸ்ட் அப்படியே இருக்கு. ஆமாங்க, அப்படியே நிறைய இருக்குங்க. எல்லாம் யூஸ் பண்ணுங்க, இத செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா பாருங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிடலாம். சாப்பிடக்கூடியது ஒன்றும் பயம் கிடையாது. அடுத்து இந்த பூவை டீ போட்டு குடிச்சோம்னா தங்க சத்து கிடைக்கும், கண் வலிக்கு நல்லது. கண்ணுக்கு கண் பார்வை நல்லா தெரியுமாங்க? இதை நீங்க டீ போட்டு குடிச்சா கண் பார்வை நல்லா தெரியும் உங்களுக்கு. இதை சாப்பிடும்போது ஈரல்லாம் உள்ளுறுப்பெல்லாம் பலப்படும். இது ரொம்ப சிறந்த மூலிகை. இது நிறைய எல்லாமே நிறைய பலன் சொல்றீங்க. சில கம்பெனில பொன்னாவரை சூர்ணம்னு போடுறாங்க, இதான் அது. பொன்னாவரணி சூரணம். இன்னும் சாப்பிடக்கூடிய மூலிகை பொன்னாவரை சூரணம் மூலிகை தான் இது. ஓகேவா? ஐயா இது யாரெல்லாம் சாப்பிடலாம்? இங்க எல்லாமே சாப்பிடலாம். 5 வயசு குழந்தைக்கு மேல வரைக்கும் இது சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. உணவு தான் இது. இது சமைச்சுதான் சாப்பிடலாம். கீரை மாதிரி பருப்பு போட்டு செய்யலாம். பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். மக்களே பாத்துங்க, இந்த கீரையை நீங்க வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி நீங்க டெய்லி எடுத்து சாப்பிடலாம். நல்லது, உடம்புக்கு நல்லது. ஐயா சொன்ன பிரச்சனை எல்லாமே நீங்க உங்களுக்கு. ஐயா இது என்ன செடி ஐயா? இந்த முடக்கத்தான் சொல்லுவாங்க. இதோட பயணங்கள் என்னது? முடக்கு அற்றான். முடக்குன்னா கை கால் முடங்கிட்டுல, அது வந்து நல்ல ஸ்பீடா வரும். இது சாப்பிடும்போது முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்க. ஐயா முடக்கத்தானா என்ன மாதிரி முடக்கத்தெல்லாம் இது சரி பண்ணணும் சொல்லுங்க ஐயா. அதாவது வந்து மெயினா வாயுவுக்கு நல்ல மூலிகை. வாயுவுக்கு உடம்புல ஏற்பட வாயு வந்து விளக்கக்கூடியது. இப்போ வாயுவுக்கு எப்படி சாப்பிடணும்னா துவையலா சாப்பிடணும்னு கேட்டா இலையை அந்த மாதிரி உருகி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். நல்லா இவ்வளோ இலை எடுத்துக்கணும். இவ்வளோ இலையை எடுத்துட்டு அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதில் வந்து நம்ம கோயிலுக்கு வைக்கிற மாதிரி பூண்டு, புளி, இஞ்சி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை வச்சு கோயில் மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளித்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட அருமையா இருக்கும். சாப்பிடும்போது அந்த வாயு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீ ஆகிடும். அதே இது சூப்பு போடணும்னா அதே மாதிரி இவ்வளோ இலையை எடுத்துக்கணும். இவ்வளோ இலைக்கு இவ்வளோ துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு குடிச்சா இது முடக்கத்தான் சூப்பு. இதுவும் அந்த முட்டி வலி, கால் வலி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். முட்டி வலி, கழுத்து வலி, முதுகு வலி எல்லா வலியும் இது பண்ணிடும். இப்போ வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருக்காங்க. ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முதுகு வலி, கழுத்து வலி, எல்லாமே இடுப்பு வலி, முட்டி வலி, பாதம் வலி எல்லா வலியும் இருக்கு. நீங்க சொன்ன மருந்து வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா சிட்டில இருக்கவங்க அவ்வளவா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராமத்துல இங்க வளைஞ்சு இருக்குது, இங்கேயே ஃப்ரீயாவே வளைஞ்சு இருக்கு எடுத்து. அதனால கட்டாயம் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஐயா நீங்க அருமையா சொன்னீங்க. இது என்ன செய்யறாங்க ஐயா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மருந்து இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முடக்கத்தானே இது மாதிரி முழுசா அப்படியே பிடிங்கி கட் பண்ணி காய வச்சிடணும். பிரம்மி இலைன்னு ஒரு சின்ன சின்னதா இருக்கும் தெரியுமா? தெரியும். அது 1 கிலோ, இது 1 கிலோ காய வச்சுட்டு ரெண்டையும் என்னாச்சு பண்ணணும்னா காஞ்ச பிறகு பவுடரை அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் பவுடர் சாப்பிட்டுட்டே வந்த பாலில் நல்லா ஞாபக சக்தி உண்டாகும். வாயுவெல்லாம் எடுக்கும், உடம்பு ஆரோக்கியம். ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி ஐயா. நன்றி ஐயா.